ஸோ ஹலோ வணக்கம் மக்களே. டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 90K பிசி பில்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை அதுக்கு நாங்கள் என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோங்கிற முதற்கொண்டு ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ப்ராசஸர்லேருந்து போவோம். அண்ட் இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா AMD Ryzen 5 3600, ஒரு 6 கோர் 12 த்ரெட் கொண்ட ஒரு ப்ராசஸர். அது மட்டும் இல்லாமல் இது பேசிக் கிளாக் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 3.6 GHz அப் டு 4.2 GHz கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது 7 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ணது. நாங்கள் இன்டெல் போகாமல் AMD போனோம்னு பார்த்தீங்கன்னா இன்டெல் உண்மையிலே சூப்பராக தான் இருக்குது பர்ஃபார்மன்ஸ். பட் AMD காட்டிலும் இன்டெல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்டெல் தாராளமாக போகலாம். மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா AMD சூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ அடுத்தது யூஸ் பண்ணது கிராஃபிக்ஸ் கார்டு Zotac கேமிங்கோட GTX 1650. GTX 1650 சூப்பர் வாங்கல, பிகாஸ் 1650 கிடைக்கல, ஃபுல்லாக ரேருங்க. கிராஃபிக்ஸ் எல்லாம் கணக்காக ஏறிச்சுங்க ரேட்டு. பார்த்தீங்கன்னா இதோட ஒரிஜினல் ரேட்டு பார்த்தீங்கன்னா MRP 14,000 தான் இருந்துச்சு. பட் எனக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதை அடிச்சு விட்டாங்க. அடுத்தது சாம்சங்கோட M.2 NVMe SSD. ஸோ நான் ஏன் SSD யூஸ் பண்ணாலும் M.2 போனீங்கன்னு கேட்டேன்னா SSD கார்டு ஒரு 10 மடங்கு வேகம் இருக்கும் NVMeயில். பட் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம OS சாஃப்ட்வேர் ஃபுல்லாமே அதில் தான் இன்ஸ்டால் ஆகுது. அது மட்டும் இல்லை, இதோட ரீட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 3500 Mbps/s. ஸோ பட் ரேட்டு கொஞ்சம் காசு SSDயோட இன்னொரு மடங்கு சேர்த்தியே வரும். கிட்டத்தட்ட இது 4800 வாங்கலாம். இப்போ அடுத்தது மெயின் மதர் போர்டு ஆரோஸோட B450 ROS Pro Wi-Fi. அது மட்டும் இதில் Wi-Fi ப்ளஸ் ப்ளூடூத் வருது, அதனால் இது கொஞ்சம் ரேட் அதிகம். அது மட்டும் இல்லை RGB ஃபியூஷன் இருக்குது, உங்களுக்கு தேவையான BRM இருக்குது. அது மட்டும் இல்லை இதில் பார்த்தீங்கன்னா M.2 NVMe SSD ஸ்லாட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 இருக்குது. உண்மையிலே சூப்பராக இருக்கான முதல்ல. அடுத்தது ரேமு. ஸோ ரேம் பார்த்துட்டிங்கன்னா G-Skillோட FlareX AMDக்காகவே டிசைன் பண்ண ரேம் இது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா DDR4 3200 MHz 2 8GB. நீங்கள் ரேம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா டியூவல் சேனலில் போடுங்க, சிங்கிள் சேனலில் போடுங்க. எனக்குமே டியூவல் சேனல் போடுங்க, அப்போ தான் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக கிடைக்கும். சிங்கிள் சேனலில் போடாதீங்க. ஸோ அடுத்தது ஆண்டோட ஃபேன் ARGB ஃபேன். சும்மா ஜிகு சொல்ல மாட்டேன். RGB தயவு செஞ்சு போடாதீங்க, ARGB போங்க. RGBனா ஒரே ஒரு லைட் தரு. ARGBனா உங்கள் மதர் போர்டு கூட சிங்க் ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருப்பாங்க. அது போடும்போது உங்கள் மதர் போர்டில் என்ன லைட் எரியுதோ அது அப்படியே அது தெரியும். அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன், மறக்காமல் அது பாருங்கள். மானிட்டர் சாம்சங்கோட LED மானிட்டர். இது ஒரு IPS பேனல் கொண்ட ஒரு மானிட்டர். இது ஒரு 70 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட இருக்குது. பட் இதில் ஒன்றே என்னென்னா டிஸ்பிளே போர்ட் மட்டும் கிடையாது. ஸோ நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ண கேபினெட் பார்த்தீங்கன்னா குறைசரோடதுங்க. சூப்பராக இருந்த கேபினெட்டு. நான் ஃபுல்லாக காட்டுறேன் உங்களுக்கு கேபினெட்டு. இது கூட நமக்கு பார்த்தீங்கன்னா SMPS கொடுத்துட்றாங்க. பார்த்தீங்கன்னா 650 வாட் SMPS கொடுத்துட்றாங்க. பட் அவ்வளோதான் நான் யூஸ் பண்ண இதோட காம்பனன்ட்ஸு. ஸோ PC ஆன் பண்ணோம் வாங்க. ஸோ மக்களே PC ஆன் பண்ணிடலாம். அண்ட் ஸோ PC வெற்றிகரமாக ஆன் பண்ணியாச்சு. நீங்கள் இதில் பாருங்கள் டிஸ்பிளேல NVMe எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு சொல்லி. ஸோ போர்டோட சிம்பிள் அவ்வளோதான் மக்களே, ஆன் ஆயிடுச்சு. ஒரு 5 செகண்ட்ஸ் தான் ஆச்சு ஆனாக இருக்காங்க. ஸோ மக்களே இதுதான் அந்த ஃபேன் 1 2 3 அந்த ARGB ஃபேன் சொல்லியிருந்தால அதுதான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்போ ஆஃப் பண்ணன்னு வைங்க மக்களே, ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ ஆன் பண்ணால் ஆன் ஆகிடும். பட் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க RC/MB. RCனா ரிமோட் கண்ட்ரோல் ஒர்க் ஆகுது. இப்போ ரெட் அமுக்கிட்டிங்கன்னா ரெட் எரிய ஆரம்பிச்சிடும், க்ரீன்னா க்ரீன் ஆரம்பிச்சு. இப்போது MP கொடுத்துட்டிங்கன்னா இங்கே மதர் போர்டில் இங்கே லைட் எரியுது பாருங்கள். ஸோ இங்கே என்ன கலர் வருதோ அது அப்படியே இங்கே வரும். ஸோ இதுதான் RGBக்கும் ARGBக்கும் உள்ள வித்தியாசம். RGB எப்படி எரியுன்னா இங்கே எரிஞ்சிட்ருக்கு பாருங்க, ஒரே ஒரு கலரில் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ARGBக்கு போங்க. ஃபுல்லாகவே போடலான்னு பார்த்தோம் பில்ட் பண்ணுறத கூட, பட்டு அப்போ சேனல் ஆரம்பிக்கல, அதனால் விட்டுட்டோம். இது என்ன பார்க்கலான்னா Wi-Fi. ஸோ இதுதான் அந்த Wi-Fi ப்ளஸ் ப்ளூடூத் மேக்னெட்டிக்கோடு வருது. சூப்பராக இருக்குங்க இதோட ஸ்பீடெலாம். ஸோ
நைட் டைம் பார்த்தீங்கன்னா கலர் செட்டப் சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ நான் காட்டுறேன் நைட் டைம் எடுத்தது, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் அந்த ப்ராசஸரோட ஃபேன். ஸோ ஒரு டைம் நான் பண்ணுற ஃபுல் பிசி பில்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ அது மட்டும் இல்லை, இதுக்கு நான் என்னென்ன சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆடியோக்கு போகும்போது Adobe Audition யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டப்பிங் அந்த மாதிரி நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எடிட்டிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ, அப்படி இல்லைன்னா ஃபிலிமோரால் தான் நாங்கள் எடிட் பண்ணுவோம். ஸோ அதை முடிச்சுட்டு போல் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுவோம். இதோட டைம்லைன் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மக்களே டைம்லைன் பர்ஃபார்மன்ஸை காட்டுறேன் பாருங்கள். இது ஃபுல்லாக ரெட்டாக தான் இருக்குது. ஸோ எப்படி ப்ளே ஆகுது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். உள்ள AMDயோட Ryzen 5 இருக்குது. ஸோ அது பாருங்கள். ஸோ எவ்வளோ ஸ்மூத்தாக ப்ளே ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா டைம்லைன் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரெண்டரிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக ரெண்டர் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் ஆச்சுங்க. ஃபுல்லாமே லேப்பில் தான் எடிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா லேப்பில் எடிட் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் ஆகும் ரெண்டர் பண்ணி முடியும். அதே டைம்லைன் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே லேக் ஆகி நின்றோம். எடிட் பண்ண முடியாதுங்க. சரி ஓகே, ஒரு பிசி பில்ட் பண்ணி அதில் எடிட் பண்ணலான்னு சொல்லி தான் அந்த பிசியை பில்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அண்டு இதோட டிஸ்பிளேயோட பெசல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். தான் மக்களே 6 செகண்ட் தான் போட முடியும். அதுக்கு மேலே போட்டால் காப்பி ரைட்ஸ் போட்டுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பப்ஜி பாருங்கள் எப்படி ப்ளே ஆகுதுன்னு சொல்லி. இதுக்காக தான் பில்ட் பண்ணோம். ப்ராடக்டிவிட்டி ப்ளஸ் கேமிங்காக தான் பில்ட் பண்ணோம். மெயின் பார்த்தீங்கன்னா ப்ராடக்டிவிட்டி தான். கேமிங்காகலாம் அவ்வளோக்கு கேமிங் எப்போவாச்சு போர் அடிச்சு தான் விளாடும். மற்றபடி எல்லாமே ப்ராடக்டிவிட்டிக்காக தான் பண்ணோம். எவ்வளோ FPS கிடைக்குது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி கலர் லைட்லாம் போட்டிங்கன்னா தான் கேமிங் பிசி பில்ட்டாக இருக்கும். இதுன்னு இருக்காது. தனியாக 2000 மக்களை பிசி பில்ட் பண்ணுறதெல்லாம் முக்கியம் இல்லை. மெயினாக தயவு செஞ்சு எர்த்து கொடுங்க வீட்டில். ஏன்னா எர்த்து கொடுக்கலின்னா உள்ளே இருக்கிற காம்பனன்ட்ஸ் ஃபுல்லாக பிளாஸ்ட் ஆகிரும். எர்த்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பிசி பில்ட் பண்ணுறதுன்னு முக்கியம் இல்லை. ஒரு 2500 செலவு பண்ணி வீட்டுக்கு எர்த்து போடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெற்றிகரமாக மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாச்சு. இங்கே ஓடிட்டு இருக்கு பாருங்கள் FPSல எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா 41 FPSல கிடைக்குது. ஸோ அந்த செட்டிங் காட்டுறேன் எவ்வளோ இதில் விளாட முடியும்னு சொல்லிட்டு. ஸோ கிராஃபிக்ஸ் ஸோ எக்ஸ்ட்ரீம் முடி நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஃப்ரேம் ரேட்டு HDRல போட்டு விளாட்லாம். சமையல்ல ஸோ HDR எக்ஸ்ட்ரீம் விளாட்றோம். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட 60 FPS ப்ளஸ் தான் கிடச்சிட்ருக்கு நமக்கு. ஸோ இது ஒரு ப்ராடக்டிவிட்டிக்காக பில்ட் பண்ணதான். ஸோ FPS எல்லாமே கம்மியாக தான் கிடைக்கும். பட் கேமிங் நீங்கள் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும்.
அது காட்டுக்குள்ளார விட்டு அப்போ உங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ FPS கிடைக்குது, அப்புறம் டைம்லைன் பர்ஃபார்மன்ஸ், ரெண்டர் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பிசிக்கின்னு பில்ட் பண்ணணுன்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பிகாஸ் ஆனால் எல்லாமே ரேட் ஆயிடுச்சு இந்த கொரோனா டைம் காட்டி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பில்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிசி பில்ட் பண்ணணுன்னு இருந்துச்சுன்னா மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோதான் இந்த 90K பிசி பில்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு subscribe to Harris Gopi Vlogs. Thank you.